ஹாய் வருண், வாடா. ஹாய்ப்பா. காலி செம்ம டயர்டு. காலேஜ்னாலையா இல்லை கிரிக்கெட் விளையாடுனதாலையா? பா நான் கிரிக்கெட் விளையாடி என்னைக்கு டயர்டாக இருக்கேன் சொல்லுங்கள். காலேஜ்ப்பா. ஓகே. குளிச்சுட்டு வா சீக்கிரம். எல்லாம் ரெடி. ஏய் வாடா, என்னாச்சு? 17 இன்டர்வியூஸ் போதும். இனி மூடு இல்லை, போகிறது இல்லை, ட்ரை கூட பண்ண போகிறது இல்லை. ஏய், அதனால என்னடா, 17 தானே, ட்ரை பண்ணாதான் கிடைக்கும். ஒருவேளை அடுத்த இன்டர்வியூவில் தான் உனக்கு வேலை கிடைக்குமோ என்னவோ. இதான் லாஸ்ட், நோ மோர் இன்டர்வியூஸ். ஏன்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வாட்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் ரா ப்ரோ. தேங்க்ஸ் மா. ஏய் ஹரிஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. தேங்க்ஸ். வெல் டன். சரி, என்ன வேலை, எங்க வேலை? 295 சொல்யூஷன்ஸ் பா, HR. நல்ல வேலை, நல்ல சேலரி. அம்மா சாட்டர்டே சண்டே கூட போக வேண்டாம். அப்பா நான் சொல்லலை MBA எல்லாம் தேவையில்லைன்னு. என்னது MBA தேவையில்லையா? கேட் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தேன்னா 17 தடவை எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது காலேஜில் உனக்கு MBA அட்மிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உனக்கு. 25 பேர் அப்ளை பண்ணாங்க, 3 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. அதில் நான் ஒருத்தன். ஏய் கன்ஃபார்மாக செலக்ட் ஆகிட்டல. ட்ரீட் வேணும். ஷோர்டா, உனக்கு என்ன 2 மேக்ஸ் புக் வாங்கி கொடுத்தா போதும் இல்லை? இல்லை, கோச்சிங் சென்டர் போகணும். பப்ளிக் எக்ஸாம் வருதுல்ல, மேக்ஸில் சென்டம் வாங்கணும். தட்ஸ் த ஒன்லி எய்ம். டியூஷன்லாம் ஒன்றும் வேணாம், டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு. இப்போல்லாம் டியூஷன் படிக்கிறதுக்குன்னு எவனும் போகிறதே இல்லை. அப்போது நீயும் அங்கே படிக்க போலியா? ஏய் நிறுத்துங்கடா. அப்போ டியூஷன் வேணும்னு நீ நினச்சினா நீ தாராளமாக டியூஷன் போகலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும். ஹரிஷ், என்னையும் உங்கள் அம்மாவையும் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போப்பா. ஃப்ளைட்டில் முதல் தடவை நல்லாயிருக்கும். ஷோர்ப்பா, நாட் அ ப்ராப்ளம். ஏய் அவனை கொஞ்சம் சும்மா விடுங்களேன். அவனுக்காக அவன் முதல்ல சம்பாதிக்கிட்டோம். அப்பா கட்டு. நீங்க என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, நீங்க தான் என்ன கூட்டிட்டு போனோம், ஹரிஷ் கிடையாது. அவனை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்காதீங்க. அதுக்கு நான் வாங்குற இந்த டீச்சர் சம்பளத்துக்கும் இந்த 3 சாப்பாட்டு ராமன்களுக்கும் சேர்த்து இன்னும் 10 வருஷம் ஆகும். என்னடா இப்படி சொல்லிட்டாரு? அந்த படத்தில் 10 நாள் தூங்காமல் இருப்பான். அடுத்த நாள் காலைல போய் வீட்டில் பார்த்தா சூசைட் அட்டெம்ப்ட். அப்படியே தூங்கிட்டு போவாங்க. மச்சான், ஒன் செகண்ட், எக்ஸ்கியூஸ் மீ. யா நெக்ஸ்ட் உங்களோட ப்ரோக்ராமா? நோ வே செகண்ட். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்காக ஒரு ½ hour வெயிட் பண்ண முடியுமா? வை? இல்லை, முட்டை தக்காளில் வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்டை கடைக்கு அமைச்சிருக்கேன், அதான். ஏன்னா இப்போ நீங்கள் பாண்டிங்கன்னா அடிக்க கையில் ஒன்றுமே இல்லை பாருங்க, அதான். போங்கடி. பின்ன ப்ராக்டிஸ்ன்ற பேரில் ஒவ்வொரு மாதிரி ஊழல் கொடுத்துருக்காளுங்க. இவனுங்க பாடுறதுலாம் எப்படி கேட்குறது சொல்லு? அதான் கலாச்சி அமுச்சு விட்டேன். ஏய் வேர் கோயிங்கடா. என்னடா கன்னி வெடி மேலே காலை வச்ச மாதிரி இங்கே நின்றுட்டு இருக்க? வா மச்சா உட்காரலாம். நித்யா வாசுதேவன். யார்? மலேசியா வாசுதேவன் பொண்ணா? என்னோட நித்யா வாசுதேவன். வாட் மச்சா, இந்த வயசு உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லவே இல்லை. சாரி, ஃபீல் பண்ணுமா? இவளை பற்றி உங்ககிட்ட நான் நிறைய சொல்லியிருக்கேன். என்னை காப்பாற்றினவன், என்னோட சோகத்திலே என்னையே மூழ்கி கிடக்க விட்டு போனவன் நான் சொல்லலை. நல்லா இருக்குடா, ஒரு செம்ம ஃபீலிங். நான் லவ் பண்ண பொண்ணு இவளடா. அவ ஒரு சின்ன பொண்ணு, இவ ஒரு தேவதடா. மச்சான் மச்சான், உனக்கு எல்லாமே ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி தெரியுது. இல்லை மச்சான், இதோ எல்லாம் டக்கு டக்குன்னு தான் போயிட்டுருக்கு. நீ மட்டும்தான் எனக்கு ஸ்லோ மோஷன் இருக்க மாதிரி இருக்கு. அவளோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மூவும் டீட்டெயிலாக எனக்கு மட்டும்தான் தெரியுது. இப்போ கீழே பார்க்குறா, இப்போ மேலே பார்க்குறா பாரு. இப்போ கண்ணை 2 தடவை சிமிட்னா. உனக்கு இதெல்லாம் தெரியல? அது எல்லாம் எனக்கும் தெரியுது. ஒரே ஒரு டவுட் மச்சா, எந்த பொண்ணு மச்சா அந்த 5 பேரில்? இப்போ சிரிச்சா பாரு, லைட்டாக இங்கே லெஃப்ட் சைடில் மட்டும். அப்புறம் தான் அந்த சிரிப்பு கண்ணுக்கே போய் சேர்ந்தது. யார் கண்ணுக்குடா? அவ கண்ணுக்குடா. இப்போ தேடுறா பாரு, என் கண்ணா தான் தேடுறான். நான் வேணா போயிட்டு மூக்குக்கு மேலே தான் இருக்கு லேண்ட்மார்க் சொல்லிட்டு வரவா?
டேய் டார்ச்சர் பண்ணாதடா, கொடுத்துரு மச்சான், உன் கண்ணை கொடுத்துரு. நடுவில் ஹெட் ஸ்கட் அழகா அவ தானே வாள். ஆமாண்டா. அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன் மச்சான். We are the host team, for those of you who don't know us. And we are not participating. Because if we were, we would win hands down! My name is Sneha Agrawal. On the right is Varun Krishnan on the vocals. Bass guitarist is Nathan. Keys la irukkiradhu Manu. Pinadi percussions Praveen. Drums la Surya. And the lead guitarist is Shanmugam. நாங்கள் பாட போகிற ஃபர்ஸ்ட் பாட்டு நினைவெல்லாம் நித்யா அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல இருந்து நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். வருண், what are you doing? டேய் என்னடா மச்சான் அவன் பாட்டை மாற்றிட்டான். டேய் ஏதோ கலநோட்டை மாற்றுற மாதிரி ஷாக் ஆகிற, ஃப்ரீயாக விடு. எல்லாம் ஒரு கேல்குலேஸாக தான் பண்ணிகிட்ருக்கான். ஏய் மச்சான் எதை எடுத்து விட்றா. நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். உன் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். பாதை முழுதும் கோடி மலர்கள் பாடி வருமே தேவ குயில்கள். உன்னாடை ஹே மிதக்கின்ற பாலாடை, உன் காலை ஹே குளிப்பாட்டும் நீரோடை. நீ ஆடை அணிகளை சூடும் மறைகளில் ரோஜா மல்லிகை வாசம், முகவேர்வை துளியது போகும் வரையில் தென்றல் கவரிகள் வீசும். சந்தோஷம் உன்னோடு கை வீசும் என்னாலும். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம்.